அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வர கம்ப்ளைண்ட்டில் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஷோல்டர் வந்து கழண்டுட்டு வருது, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீஸ் கொடுத்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் அப்படின்னா கொக்கி பக்கம் வச்சுக்கோங்க, வி பக்கம் அப்படின்னா வி பக்கம் வச்சுக்கோங்க. இந்த வி பக்கத்தில் வி பிளேஸ்லேருந்து இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறத நான் வந்து இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள். சேம் வந்து இதே அளவுக்கு தான் வந்து வருது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சைடு செக் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் 2 பக்கமும் அப்படின்னு நினைக்காதீங்க. 2 சைடுமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பீஸ்லேருந்து இந்த 2 ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற வரையும் கரெக்டாக தான் இருக்குது. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை இது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஷோல்டரில் தையல் வந்து ஒரு கிராஸாக போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த சைட்லேருந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை இதுவே கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இப்படி டீப்பாக கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். இந்த மிஸ்டேக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து கழண்டுட்டு வர ப்ராப்ளம் வந்து வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.